லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன சுத்தி இருக்கிறவங்கள்ல யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். எது வித்யா கெட்டவ, பிரீத்தி ரொம்ப நல்லவளா? கோவத்துல தலகால் புரியாம ஆடிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. எனக்கு நீங்க அட்வைஸ் பண்ண வேண்டாம். போய் உங்க மருமகளை உங்க பையன் கூட சேர்த்து வைக்கிற வேலையை பாருங்க. உங்களுக்கு அதுதானே முக்கியம். எனக்கு அதுவும் முக்கியம். வேதா, சொல்றத கேளு. நீ நினைக்கிற மாதிரி இவன் நல்லவளே இல்ல. சமயம் பார்த்து உன் கூட வந்து சேர்ந்துக்கிட்டு உன்னை தப்பான முடிவெடுக்க வைக்கிறான். இந்த முடிவெல்லாம் மாத்திக்க. நாங்க என்ன எங்களுக்கு சேர்மன் பதவியை கேட்டு வந்திருக்கோம்? கடைசி வரைக்கும் நீயே அந்த பதவியில இரு. உன்னால முடியலையா? கஷ்டமா இருக்கா? இதோ விஜய் இருக்கா, நம்ம பொண்ணு மானசா இருக்கா, அவங்க கிட்ட பதவியை கொடு. ஸ்னேகாவை கூட வைஸ் சேர்மன் ஆக்கு. அதெல்லாம் நாங்க தப்பு சொல்ல மாட்டோம். ஆனா சம்பந்தமே இல்லாம இவ பேச்ச கேட்டுக்கிட்டு ஸ்னேகாவுக்கு சேர்மன் பதவியும் இவளுக்கு வைஸ் சேர்மன் பதவியும் கொடுக்கறேன்னு சொல்றப்பா. நீ ஒரு நாள் 2 நாள் உழைப்புல உருவாக்குனது இல்ல வேதா. இது பல வருஷங்களா ராத்திரி பகலா போராடி இந்த இடத்துக்கு நீ வந்திருக்க. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தேன்னு கூட இருந்து பார்த்தவனா. அந்த உழைப்பெல்லாம் வீணாக்கிடாத வேதா. கோவத்தில் நீ எடுத்திருக்கிற இந்த முடிவு உன்னோட இத்தனை வருஷம் உழைப்பையே அழிச்சிடும். அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாங்க, நான் பாத்துக்கிறேன். அம்மா ப்ளீஸ்மா, நான் சொல்றத ஒரு தடவை. அம்மாவா? இனிமே என்ன அப்படி கூப்பிடாத. எப்ப நீ என்ன உதறி தள்ளிட்டு போனியோ அப்பவே உனக்கும் எனக்குமான உறவு முடிஞ்சு போச்சு. இனிமே என்ன அம்மான்னு கூப்பிடாத. ஊருக்கு வந்து உன்கிட்ட நான் அவ்வளவு இறங்கி பேசியும் நீ உன் முடிவை மாத்திக்கல. அப்புறம் என்னடா? அம்மா நீங்க எப்படி இத்தனை நாள் என் பக்கம் கொஞ்சம் நியாயம் இருந்ததுனால என் கூட இருந்தீங்களா? இல்லனா ஆரம்பத்திலேயே என்ன விட்டுட்டு போயிருப்பீங்க, அப்படிதானே? போங்களேன். நீங்க 2 பேரும் இல்லாம என்னால வாழ முடியாதா என்ன? வாழ்க்கையே இருண்டு போயிடுச்சுன்னு கதவை சாத்திக்கிட்டு உட்கார்ந்திருப்பேன்னு நினைச்சீங்களா? யாரு இல்லைன்னாலும் இந்த வேதாவால சுயமா வாழ முடியும். எனக்கு யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை, புத்திமதியும் தேவையில்லை. அம்மா ப்ளீஸ்மா, உங்க கால்ல வேணா விடறமா. தயவு செஞ்சு உங்க முடிவை மாத்திக்கோங்கம்மா. என்ன நீங்க அடிங்க திட்டுங்க, எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிறேம்மா. தயவு செஞ்சு இந்த முடிவை மட்டும் மாத்திக்கங்கம்மா. அம்மா நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிறேம்மா. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேம்மா. ப்ளீஸ்மா. என்ன சொன்னாலும் செய்வியா? செய்யறேம்மா. சொல்லுங்கம்மா, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நான் வேற என்ன கேட்க போறேன்? அந்த வித்யாவை மறந்துரு. இனி நீ உன் கனவுல கூட அவளை பத்தி நினைச்சு பார்க்க கூடாது. இனி அவளுக்கும் உனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு என் மேல சத்தியம் பண்ணி சொல்லணும். முடியுமா உன்னால? வேதா, என்ன பேசுற நீ? அவன் தானங்க என்ன வேணாலும் செய்யறேன்னு சொன்னானே, செய்ய சொல்லுங்க. என்னடா சத்தியம் பண்றியா? அம்மா இதை தவிர வேற என்ன வேணாலும் கேளுங்கம்மா. நான் இத மட்டும்தான் கேட்பேன். நீ மட்டும் அவளை தலை முழுகிட்டு வா, நான் உன்கிட்டயே சேர்மன் பதவியை கொடுத்துடுறேன்.
இனிமே எல்லா பொறுப்பையும் நீயே எடுத்து நடத்து. என்ன பிரீத்தி, நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும் போல இருக்கே. நம்ம பாத்துக்கலாம் அக்கா. என்ன சஞ்சய் யோசிக்கிற? சத்தியம் பண்ணு. வேதா, இவனுக்கு வித்யாவும் முக்கியம், நீயும் முக்கியம், நம்ம இன்ஸ்டிடியூட்டும் முக்கியம். இவனை இப்படி ஒரு முடிவெடுக்க சொன்னா இவன் என்ன செய்வான்? நீ ஏன் வித்யாவை இவ்வளவு வெறுக்கிற? அப்படி அவ என்ன செஞ்சா உனக்கு? நம்பிக்கை துரோகம். அத செஞ்சவங்க யாரா இருந்தாலும் என்னால மன்னிக்க முடியாது. அவளை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. பிபி தான் எனக்கு அதிகமாகும். சஞ்சய், நீ சேர்மன் ஆனா என்ன, நான் சேர்மன் ஆனா என்ன, எனக்கு ரெண்டுமே சந்தோஷம்தான். அத்தை சொல்றதே செய். என்னடா, சத்தியம் பண்ண முடியுமா முடியாதா? மேடம், நல்ல நேரம் முடிய போகுது. அதுக்குள்ள நீங்க பேசி ஒரு முடிவெடுத்து கையெழுத்து போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்லு சஞ்சய், என்ன முடிவெடுத்திருக்க? இல்லம்மா, என்னால உங்க மேல பொய் சத்தியம் பண்ண முடியாது. சாகுற வரைக்கும் நான் வித்யாவை விட்டு வரமாட்டேன். அப்போ ஓரமா ஒதுங்கி நில்லு. என்னோட முடிவுல நீ தலையிடாத. வேதா, நான் சொல்றத கேளு. இனி யாரும் எதுவும் பேச வேண்டாம். ஸ்னேகா, நீ கையெழுத்து போடு. வா. ஸ்னேகா, பிரீத்தி போடணும். வா. நீங்க போடுங்க. மேடம், நீங்க கையெழுத்து போடுங்க. வேதா வேணாம், சொல்றத கேளு. அம்மா வேண்டாம், ப்ளீஸ்மா. கையெழுத்து போடாத, சொன்னா கேளு. தாத்தா, பிரீத்தி, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சுட்டா? இது நல்லதுக்கே இல்ல, வேணாம். அத்தை, நிறுத்துங்க. டேய் வித்யாடா. எப்ப பாரு நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு ரொம்ப ரிப்பீட்டா இருக்கா மாமியாரே.
என்ன பண்றது, கடைசி நேரத்துல வந்து இப்படி என்ட்ரி கொடுத்து கத்துனா தானே நல்லா டென்ஷனா இருக்கும். அப்புறம் எப்படி இருக்கீங்க? நான் கூட இல்லாம போகவும் ரொம்ப செழிப்பா இருக்கீங்க போலயே. ஏய் சந்திரமோகா, என்னடா பேய் எறிஞ்ச மாதிரி நிக்கிற? நாங்க வருவோம்னு எதிர்பார்க்கலையோ? ஏண்டா, ஊர்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே இருந்தோம். ஏதோ அவசர வேலையா ஊருக்கு போறேன்னு கிளம்புனேன். நானும் வேற ஏதோ ஒரு விஷயமா இருக்குன்னு பார்த்தேன். ஏண்டா, இப்படி ஒரு விவகாரம் நடந்திருக்கு. இது நீ என்கிட்ட சொல்லிருக்க கூடாதா? வித்யா, என்ன பிரச்சனைன்னு கேளுமா. இங்க பாரு, உன் பொண்டாட்டி சொத்தெல்லாம் அது யாரு? அந்த பிரீத்தி பேருக்கும் அந்த பெரிய மருமக பேருக்கும் எழுதி வைக்க போறாளாம். அவங்க கைக்கு சொத்தெல்லாம் போனா அவங்க ஈஸியா மொத்த சொத்தையும் அழிச்சிருவாங்க. அதானே சொல்லியிருந்தா நாங்களும் கூட வந்திருப்போம்ல. என்னடா இதெல்லாம் ஒரு சம்மந்தி. சம்மந்தினா எல்லா நல்லது கெட்டதையும் ஷேர் பண்ணிக்கணும்டா. புரியுதா? ஷேரு ஷேரு. இது கூட உனக்கு தெரியலடா மோகன். அப்புறம் மாப்ள, உங்க அம்மாவை பார்த்த உடனே முகத்துல ஒரு பிரகாசம் தெரியுதே. மாமா ப்ளீஸ் நீங்களாவது வித்யா கிட்ட சொல்லுங்க. டேய், ஒரு தடவை சொன்ன புரியாத உனக்கு? போ, என் பொண்ணு அந்த வீட்டுக்கு வரமாட்டா. என்ன மாப்ள, நீங்களும் உங்க அப்பா மாதிரி அசந்து போய் நிக்கிறீங்க. இது மாமா தான் நம்ப முடியலையா? நம்பிக்கை தானே வாழ்க்கை. நம்புங்க மாப்ள. அப்புறம் சம்பந்தியம்மா, என்ன இதெல்லாம்? ஏய், என்ன சம்மந்தி கிம்மந்தின்னு சொன்ன, நடக்கிறதே வேற. ஏமா, உன் பையனுக்கு அவன் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கான். அவன் உன்னை சம்மதின்னு சொல்லாம வேற எப்படி சொல்லுவான்? என்ன எல்லாரும் கூட்டு சேர்ந்து வந்திருக்கீங்களா? கூட்டு சேர்ந்து வரல, பொரியலாவும் சேர்ந்து வரல, ஒத்துமையா வந்திருக்கோம். அட, கவுண்டர்ல கலக்குறீங்க தாத்தா. எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? வேற எதுக்கு? விவகாரம் பண்ணத்தான். ஆமா, ஏதோ சொத்து எழுதி வைக்க போறியாமே? அதானே, யாரு வீட்டு சொத்தை யாரு யாருக்கு எழுதி கொடுக்கிறது? இந்த அநியாயத்தை பாத்தியா தாத்தா? பெருத்த அநியாயம்மா, பெருத்த அநியாயம். ஏமா, உனக்கு தான் சஞ்சய் இல்லைன்னு உறுதியாயி போச்சுல்ல. ஊர் பக்கம் போக மாட்டியா? இங்கேயே ஒலாத்திட்டு கிடக்குற. என் மருமக தான் விஷமெல்லாம் பால், பாலெல்லாம் விஷம்னு நம்புற நல்ல மனசுக்காரி. அவ போனா அறிஞ்சு நீ நடந்துக்க வேணாமா? என்னத்த நீ? பாருங்க ஆண்டி, என்ன விஷம்னு சொல்றாரு. ஆத்தி, அவளத்தான் விஷம்னு சொல்றோம்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாளே. வெளிநாட்டு படிப்பு தாத்தா, இந்த விவரம் கூடமா இல்லாம போகும்? பாருங்க ஆண்டி இவள. என்னடி பாருங்க ஆண்டி, அப்படியே ஒண்ணு வெச்சன்னு வெய்யு, செவ்வளு திரும்பிக்கும். ஏய், கத்தாதீங்க அத்த, காது வலிக்குதுல்ல. ஆமா, எதுல விட்டோம்? அதாமா அந்த சொத்து கையெழுத்து. தேங்க்ஸ் மாமா. நோ நோ நோ, நோ மென்ஷன் மா. ஏன் அனுமதி இல்லாம நீங்க எப்படி அத்த என் சொத்தை எழுதி கொடுக்கலாம்? தப்பு இல்ல. யாரடி நீ? உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? என்ன மாமியாரே நீங்க? தலைய உங்க பையன் கையால தாலியை கட்டிட்டு நிக்கிற, என்ன பார்த்து யாருன்னு கேக்குறீங்க? அதானே,
அப்படி கேளுத்தா. நான் தான் அத்தை, உங்க சின்ன மருமக. பேரு வித்யா. மாணிக்கத்தோட பொண்ணு. மறந்துட்டீங்களா? நீதான் இனிமே என் வீட்டுக்கே வர மாட்டேன், உங்க பையனுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு தலை முழுகிட்டு போனியே. இப்போ என்ன அத்தை மருமகன்னு உறவு கொண்டாடிட்டு இருக்க? என்ன பண்றது மாமியாரே, காலம் கெட்டு கிடக்குதுல்ல. அது என்ன லட்சுமண ரேகையா தாண்டுனா உசுறு போறதுக்கு? நான் கூட திரும்ப வர வேண்டான்னு தான் நினைச்சேன். ஆனா பாருங்க, உங்க பையனும் உங்க புருஷனும் எங்க ஊருக்கு வந்து என் அப்பா கிட்டயும் என்கிட்டயும் கெஞ்சிட்டு கிடந்தாங்க. தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டாங்க. மன்னிக்கிறது தானே மனுஷ குணம். அதான் பாவம்னு மன்னிச்சு விட்டேன். உங்க கண்ணுல படாம அந்த ஊர்லயே சந்தோஷமா வாழ்ந்துட்டு போலான்னு பார்த்தா நீங்க என்ன இப்படி ஒரு வேலைய பார்த்துட்டு இருக்கீங்க? இத இவ அண்ணன் எப்படா சாவான், தின்ன எப்படா காலியாகுங்கிற மாதிரி நான் அந்த பக்கம் போன உடனே சட்டுன்னு ஒரு டிராமாவை பண்ணி பகுமானமா உங்க பக்கத்துல வந்து ஒட்டிக்கிட்டாலே. நரியோட சேர்ந்த பசோட நிலைமை உங்களுக்கு வந்துட கூடாதுல. அதான் உடனே ஒரு காரை புடிச்சு ஊருக்கு வந்துட்டேன். நான் நரியா? நீ தாண்டி நரி. உன்ன மாதிரி நான் ஒன்னும் ஆண்டிக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணல. அடியே, உன்னை பத்தி அத்தைக்கு இன்னும் முழுசா தெரியல. தெரிஞ்சதுன்னு வெய்யு, தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாங்க. என்னைக்கா இருந்தாலும் அந்த சம்பவம் ஒரு நாள் நடக்கும். அப்ப வச்சுக்கிறேன்டி ஒண்ணு. பாக்கலாம். பாக்க தானே போற. ஷோ, மறுபடியும் எங்க விட்டனா? அதான் சொத்துல. சொத்துல. தேங்க்ஸ் ஹஸ்பண்ட். கரெக்ட்டா பாயிண்ட் எடுத்து குடுக்குறியே. இப்படிதான் இருக்கணும். வித்யா, ஏன் மாப்பிள்ள இல்லாமா அப்படிதான் இருப்பாரு. ஆமா அத்த, யார கேட்டு நீங்க சொத்தெல்லாம் இவங்களுக்கு எழுதி குடுக்குறீங்க? பெரிய பெரிய பொறுப்பெல்லாம் குடுக்குறீங்க. நான் யார கேட்கணும்? என்ன கேட்கணும் அத்த? நான் உங்க மருமக இல்லையா? சொத்துல எனக்கு பங்கு இல்லையா? இது ஒண்ணும் பரம்பரை சொத்து இல்ல, நான் சுயமா சம்பாதிச்சது. இத நான் யார் பேருக்கு வேணும்னாலும் எழுதி கொடுப்பேன், யாருக்கு வேணா அதோட பொறுப்பை கொடுப்பேன். அத கேக்குறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. என் புருஷனே பதில் சொல்ல முடியாம ஓரமா நிக்கிறாரு. நீ யாருடி? நான் யாருன்னு என்ன பத்தி நீங்க இன்னும் முழுசா தெரிஞ்சுக்காததுதான் அத்த பிரச்சனையே. பாசத்துக்கு கட்டுப்பட்டு கொடுமையெல்லாம் பொறுத்துக்கிட்டு கண்ணை கசக்கிட்டு நிக்கிற வித்யாவா தானே நீங்க என்ன பாத்திருக்கீங்க. பகையை எதிர்த்து நின்னு ஜெயிக்கிற வித்யாவை பார்த்தது இல்லையே. இனிமே உங்களுக்கு ஃபுல் மீல்ஸ் தான். வித்யாவோட வேறொரு வெர்ஷனை ஜாலியா பார்க்கலாம். ஏய், பேசாம இரு. சொன்ன கேளுங்க மாமியாரே, காது வலிக்குதுல. ஷோ, எதுல விட்ட? அதாமா அந்த சொத்துல. தேங்க்ஸ் தாத்தா. எல்லாரும் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கீங்க போலயே. அம்மா ரொம்ப புகழாதம்மா, வெக்கமா இருக்குல்ல. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமாத்த, சொத்துல எனக்கும் பங்கு இருக்கு. நீங்க என்ன தெரியாம பேசிட்டு இருக்கீங்க? உனக்கு என்ன பைத்தியமாடி? நான் சம்பாதிச்ச சொத்துல உனக்கு பங்கா? மரியாதையா வந்த வழியிலேயே திரும்பி ஓடி போயிடு. இல்லனா போலீஸ இங்க வர வச்சு உங்க அப்பாவை அடிச்சு லாக்அப்ல போட்ட மாதிரி உங்க மொத்த பேரையும் அடிச்சு துரத்திடுவேன். உங்க மாமனாரையுமா? என்ன தாத்தா? விடுமா,
அவங்க போலீஸ வர வைக்கிற வரைக்கும் நம்ம கையென்ன புடியுங்க பறிக்குமா? அதானே. பார்க்கலாம். விஜய், போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுடா. ஐயோ ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமியாரே. கொஞ்சம் பார்த்து செய்யக்கூடாதா?